ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீட்லேயே கோதுமை மாவு ப்ரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வால்வெட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். மைதா மாவுலாம் கொஞ்சம் கூட உபயோகப்படுத்த கிடையாது. ஒரு பேனில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/4 கப்பில் 3 தடவை ஊற்றி அப்படியே நல்லா சுட வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே பாருங்கள், பபுள்ஸ் வந்துருக்கு. அந்தளவு சூடாகணும். அதில் இப்போ ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஹோம்மேட் இம்ப்ரூவர் இப்போ நம்ம செய்கிறது. இந்த இம்ப்ரூவர் போட்டு செய்யும்போது ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். நல்லா கலக்கி விட்டுறலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி கலக்கி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். முழுக்க முழுக்க கோதுமை மாவு மட்டுமே போட்டு செய்கிறேங்க. 3/4 கப்பு வெது வெதுப்பான பால் எடுத்திருக்கேன். இந்தளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரா சுகர் போட்டுக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுறலாம். ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வினிகர் போடும்போது ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் உங்களுக்கு. 3 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டுறேன். இதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு போட்டுக்கிறேன். டேபிள் ஸ்பூன்றது நான் 15 ml ஸ்பூனில் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலக்கிடலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூனில் 3 தடவை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இம்ப்ரூவர் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க இந்த இம்ப்ரூவர் செய்கிறது. பாருங்கள், டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கிட்டோம். இதே ப்ரெட் இம்ப்ரூவர்னு கடையில் வைக்குது. அது இது போட்டிங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு 1/4 கப்பு யோகர்ட் எடுத்திருக்கேன். 1/4 கப்புன்றது 60 ml நான் எடுக்கிறேன். எல்லாமே நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். ஆல்ரெடி பால் போட்டிருக்கோம், தயிர் கூட போட்டிருக்கோம். அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஷீட் போட்டு அந்த ஷீட் மேலே நான் பிசைஞ்சு வச்சுருக்க மாவெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கோதுமை மாவு ஜலிச்சுட்டு நல்லா கை வச்சு இழுத்து பிசையலாம். நம்ம இந்த பொருள்லாம் போட்டால் பார்த்தாதுங்க, நம்மளுக்கு ப்ரெட்டுக்கு முக்கியமாக நம்ம இந்த மாதிரி பிசைகிறதுல தான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி பிசையணும். 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கிறேன். அது நல்லா மறுபடியும் மடித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இழுத்து பிசையணும். நம்ம உள்ளங்கை வச்சு அமுத்தி பிசையணும். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சு வச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிடச்சிச்சு. நான் ஒரு 12 நிமிஷம் பிசைஞ்சேன். நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ அந்த இதிலே போட்டுக்கலாம். இன்னொரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மொத்தமாக நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த மாவு பிசையறதுக்கு எடுத்திருக்கேன். மூடி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எங்கள் பேரன் வந்துட்டார். இந்த மாவில் இப்படி கை வச்சு குத்துறது ஒரே ஹாப்பியாக உங்களுக்கு. இது அப்படியே ஒரு ஷீட்டில் போட்டலாம். அந்த மாவை போட்டு மறுபடியும் கை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நான் ஒரு 8 நிமிஷம் போல் பிசைஞ்சேன். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெட்டுக்கு மாவு பிசையணுமோ அந்தளவு நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு சாஃப்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக மாவு கட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துர்லாம். வேலை செய்ய விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த மாவு நல்லா இந்த மாதிரி இழுக்கலாம். இழுத்து மறுபடியும் மடிச்சு விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதே போல் செய்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ப்ரெட்டு நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். வீடியோ ரொம்ப லாங்காக தாங்க இருக்குது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புரியாது. உங்களுக்கு போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக இந்த ப்ரெட்டு செய்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் பட்டர் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ டின்னு சைஸ்க்கு மாவை உருட்டிக்கலாம். மாதிரி மாவை விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு லேயராக மடிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி மடிக்கும்போது டைட் பண்ணிக்கணும். அதை மறுபடியும் அதை அப்படியே டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு கைக்கு நல்லா எக்ஸசைஸுங்க மாவு பிசையிறது. அப்படி சைட்லலாம் கொஞ்சம் ஒன்றா சேர்த்து விட்றலாம், இல்லைனா தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கு பாருங்கள். மாவு பார்க்கும்போது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அந்த டின்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு ப்ரெஷ் பண்ணிட்டு கோதுமை மாவு ஜலிச்சு விட்டுக்கிறேன். நல்லா கோதுமை அப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சு மேலே அந்த டின்னோட மூடி மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மிச்சிருக்க மாவை அப்படியே மறுபடியும் நான் தேய்ச்சிக்கிறேன். எங்கள் பேரன் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். அந்த மாவை எடுத்து ஒரு குட்டியாக ஒரு பன்னு மாதிரி செய்து காமிச்சிட்றேன். அதை எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக செய்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். மாவு நல்லா நைஸாக வரணும், அந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு உருட்டிக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணி உருட்டிக்கலாம். நம்ம டைட் பண்ணாமல் அப்படியே உருட்டினோம்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அது இந்த மாதிரி டைட் பண்ணி இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா செய்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது இந்த மாதிரி வேலை செய்கிறது. அது செய்து முடிச்சப்பறம் அந்த குழந்தைங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அதை பார்த்தா நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஜடை போடுவோம் பாருங்கள், பின்னல் அதே போல் தான். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம பின்னல் போடுற மாதிரி இதே போல் செய்துக்கலாம். ஒன்று மாற்றி இதே போல் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி செய்துக்கலாம். செய்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து விட்டுறலாம். பிரியக்கூடாது, இந்த மாதிரி சேர்த்து விட்டுறலாம். அதையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று அப்படி செய்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது, கஷ்டம்லாம் கிடையாது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். போட்டுக்கலாம். நம்ம கோதுமை மாவில் வீட்லேயே ப்ரெட்டு செஞ்சோன்னா நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ப்ரெட்டு. இதே போல் செய்துக்கிட்டோம், அவ்வளோதான். இதையும் அப்படியே ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கோதுமை மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன், அதில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலேயே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு மேலாக கொஞ்சமாக எள்ளு தூவிக்கிறேன். மாமூலாக நம்ம குடிக்கிற தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த ப்ரெட்டு டின்லேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் வச்சுக்கலாம். நட்ஸ் வச்சுட்டு கொஞ்சமாக எள்ளு தூவி அப்படியே மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் டபுள் ஆகி வரட்டும். இது டபுள் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அது மேலே தண்ணி தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுருக்கேன். இது மேலேயும் அப்படியே வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பஃப்னு வந்திருக்கு பாருங்கள். எனக்கு 1/2 hour ஆச்சு இந்த மாதிரி செகண்ட் டைம் ப்ரூஃப் ஆகிறதுக்கு மாவு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அவனில் வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். அந்த டின்னு ப்ரெட்டு டின்னு மூடி வச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த பன்னு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு. ப்ரெட்டு 25 நிமிஷத்தில் பேக் ஆச்சு. 20 நிமிஷத்தில் நான் பன்னு வெளியே எடுத்துட்டேன். எங்களோட அவனில் எங்களுக்கு பன்னு ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம், ப்ரெட்டு ரெடி ஆகிறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 25 நிமிஷத்தில் எடுத்தால் நல்லாவே பேக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு டவுட் இருந்தால் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். பார்க்கும்போதே கலர் நல்லா மாறி இருக்குது. அதுக்கும் மேலாக ஆயில் அப்ளை பண்ணிடுறோம். ஆயில் பதில் பட்டர் பிடிக்கணும், பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மூடி மூடுறதுனால மேலே புஃபுன்னு பொங்கி வராமல் ஒரு சமமாக வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். அந்த பன்னையும் கிளாத் போட்டு தான் மூடி வச்சுருக்கேன். இதையும் கிளாத் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மாவு ஜலிச்சு ஆயில் அப்ளை பண்ணனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ப்ரெட்டும் நல்லா மூடி வச்சுட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தப்புறம் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு எடுக்கணும். 1 hour ஆச்சு எனக்கு. 1 hourக்கு அப்புறம் தான் நான் டின்லேருந்து வெளியே எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். பன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ப்ரெட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
சூப்பராக இருக்க பாருங்க. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். எங்கள் பேரனோடதுங்க அந்த சின்ன ப்ரெட்டு, அதனால் அவங்க எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், பன்னு ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். கட் பண்ணி காமிச்சிடறோம். அவங்களே பாருங்கள் புட்டுட்டாங்க, எங்கள் பேரனே புட்டுட்டாங்க வந்து. நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.